ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்களா? அப்படின்னு நாங்கள் நரேந்திரா அண்ட் நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப்ட் வீடியோ எடுக்க போகிறோம். என்ன கிராஃப்ட்னா வீடியோக்குள்ளே போக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, திஸ் இஸ் செகண்ட் டே. ஆக்சுவலி வந்து செகண்ட் டே எல்லாமே இருக்கிறது. மக்களே, இது வந்து செகண்ட் டே எடுக்குது. பிகாஸ் நேற்று வீடியோ எடுத்தேன், இது ஒரே கிளிப் மட்டும் செகண்ட் எடுக்குது. மிச்ச கிளிப் எல்லாம் இருக்குது. என்ன ஆச்சுன்னா, அடுத்த மெயின் பார்ட் மட்டும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. சரி, ஃபுல்லாகிடுச்சு போனால் பட்டன் கிளிப் மொத்தமாக டெலிட் ஆகிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு வருத்தத்துலேயே விட்டேன். பட் சரி வேணாம், வீடியோ வேணாம் நினச்சேன். ஆனால் மனசு கேட்கல. ஸோ திஸ் இஸ் செகண்ட் டே ஆஃப் டேக்கிங். இந்த ஒரே ஒரு கிளிப் மட்டும் செகண்ட் டே எடுத்து மிச்சம் எல்லாமே நேற்று எடுத்து தான். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செஞ்ச மக்களே, இந்த கிளிப்ஸ் எல்லாம் போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம டிரான்ஸ்பர் செய்யலாம். ஓகே, நேற்று செஞ்ச பர்ஸ் எல்லாம் நேற்று இதில் குட்டி பர்ஸ் செஞ்சோம். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ காட்டிக்க மாட்டேன், செஞ்சிடறேன். என் ஃபேஸ் தெரியாது, மக்களே. பிகாஸ் நான் இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வச்சுருக்கேன். இதெல்லாம் இங்கே இருக்கும். ஓ ஸோ லைட்டிங் இருக்குன்னு தெரில. ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சு, அந்த இடத்துலாம் விட்டு நான் இங்கேருந்து செட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஸோ இது ஃபேமிலியும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்க அந்த மாதிரி இது. ஓகே, யா அதை விடுங்க. இது நம்ம வந்து இது செய்ய ஆரம்பிக்கலாம். யா லெட்ஸ் ஸ்டார்ட். நம்மளுக்கு வந்து ஸ்கேல், பிளாக் அண்ட் ரெட் ஸ்கெட்ச், அப்புறம் இந்த ப்ளூ தவிர நான் எடுத்துகிட்டு வர மாதிரி தேவையானப்போ போய் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பேப்பர் தான் எடுத்துருக்கேன். ட்ராயிங்லாம் இதெல்லாம் வந்து A4 ஷீட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் வந்து இதை மடிச்சிக்கலாம். ஸோ வந்து இந்த பேப்பர் வந்து நீங்கள் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்ட அப்புறம் மறுபடியும் வந்து பேக் சைட் ஃபோல்ட் பண்ணுங்கள். லைக் திஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஓப்பனில் இருக்க சைடு மறுபடியும் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பேக் சைட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே இப்படி பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்கும். கேமரா திரும்ப பண்ணேன். இப்படி பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி முடிச்சப்பறம் இப்படி இருக்கும். அது பேக் சைட் பண்ணால் இப்படி இருக்கும். டவுனில் வந்து நீங்கள் வந்து இந்த டூ சைட் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யா நம்மளோட ஒரு பர்ஸ் ரெடி. வேலட், சாரி பர்ஸில் வேலட். சரி, வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஒன் சைட் அப்படியே வந்து பேக் மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிறத இந்த மாதிரி பேக் ஃபோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஃப்ரண்ட் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ யா ஃபைனலாக நம்ம குட்டி வேலட் ரெடி. ஸோ இந்த சைடு இருக்கா, ஃபோல்ட் பண்ண சைடோட அப்படியே பேக் சைட் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட கம் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டாப்லர் கூட யூஸ் பண்ணலாம். கம்மில் வீடியோ கிடையாது. யா நான் இதில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஃபெவிஸ்டிக் தான், ஃபெவிஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வராது, நான் அப்படியே அப்ளை பண்ண பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை கையை வச்சு தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு இருக்கும், நல்லாவே ஒட்டும் உங்களுக்கு. நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு தெரியல மக்களே. ஓகே, நல்லாவே ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வேறு சுற்றிட்டே போகுது. ஸோ வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில. சொன்னதே சொல்லிட்டு இருக்க பாருங்களேன். சரி, என்ன பேசுனேன்னு தெரில. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா கிராஃப்ட் வேணும்னா உங்களுக்கு வந்து மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போகிறதே 10-15 வியூஸு இது கமெண்ட்ஸ் மாதிரியா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஓகே, யா இந்த சைடு நம்ம பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து நம்ம இதே செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் வந்து கை கழுவிக்கிறேன். பிகாஸ் இதில் கம்மியாக இருக்குது. வெயிட் இருக்கா மக்களே, குட்டி சம்பவம் ஆயிடுச்சு. கேமரா செட் பண்ணிட்டு வந்து கேமரா கீழே இருந்துச்சு. நான் கட் பண்ணிட்டேன். கை கீழே சொல்லிட்டு போனேன். கட் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன். போவே இல்லை, உள்ளே போகிறேன்னு தப்புன்னு விழுந்துச்சு. அப்படியே என்னத்த சொல்கிறது. ஓகே விடுங்க, நான் அப்படியே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிறதே ஃபாலோ பண்ணுங்கள். கை கவிட்டு பண்ணுங்கள். சும்மா உங்களுக்காக காமிக்கிறேன். சாரி, அப்படியே கம்மத்துன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் வேணால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. கம் வருது. ஆக்சுவலி அந்த வீடியோ நான் ஃபோட்டோ டெலிட் ஆகிடுச்சு சொன்னேன். அது வந்து 13 minutes மக்களே. வா, மூச்சு விடாமல் பேசினேன். என் உயிரே ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது எடிட் கூட பண்ணனா பரவாயில்ல, அப்போ கூட வலிக்கும். எடிட் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக ப்ராசஸிங்கில் இருக்கும்போது ஸ்டோரி ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு. என்னத்த சொல்கிறது, நம்ம நேரம். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அகைன் சேம் ப்ராசஸ். நீ வந்து இந்த மாதிரி கம் போட்டு அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் யூஸ் ஸ்டாப்லர். ஓகே, ஸ்டாப்லர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து கையில் லைட்டாக ஊற்றிக்கிறேன். நீங்கள் இது எந்த ஊருன்னு பார்க்க மாட்டாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வேலூர் இல்லை அடிச்சு கொளுத்துது வெயில். ஸோ நான் போய் கையில் லைட் வந்துடுறேன். எஸ், ஐயோ அமைதியாக இருக்கிறது. சாரி. ஓகே மக்களே, நம்ம முடிச்சாச்சு. ஐயோ கை ஈரமாக இருக்குது, கை ஈரமாக இருக்குது. ஸோ நம்ம பேசி முடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் ஐயோ 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 இந்த மாதிரி தனியாக இருக்கிற குட்டி பாக்கெட் இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க. யா 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 சொல்லிக்கிட்டே இருக்குல்ல, இரிட்டேட் ஆகுதா? சாரி அண்ட் மேரி. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குல்ல தனியாக, இந்த இடத்துல லைட்டாக கம் போட்டுக்கோங்க. மறந்துட்டேன், வந்தால் கூட உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கை கழுவிட்டு வந்தேன். ஸோ மாறியும் கை கழுவுறதுக்கு சோம்பேறியாக இருக்குது. அதனால் இந்த ஃபெவி ஐயோ வாயிலே வர மாட்டேங்குது. ஏதோ ஒன்று அதோட மூடி வச்சு நான் தேய்ச்சி வச்சுக்கிறேன். தேய்ச்சாச்சு. ஸோ எனக்கு வந்து 1 lakh அல்லது 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுன்னா நான் வந்து மைக் வாங்கிடுவேன். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்ச வந்து இந்த வந்து முன்னாடி வந்து பிக் பாக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும். பிக் பாக்கெட், அதுக்கு பின்னாடி ஒரு குட்டியா இல்லை அதுக்கு பின்னாடி இன்னொரு பாக்கெட். பிக் பாக்கெட் பின்னாடி இன்னொரு பாக்கெட், அதுக்கு பின்னாடி இன்னொரு பாக்கெட். ஸோ இது பேர் ட்ரிபிள் வேலட். இப்படியே அவ்வளோ நான் முடிச்சான்னு கேட்டால் நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம், அல்லது ஃபோல்ட் கூட பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வீடியோ பண்ணும்போது இதான். ஸோ ஐ வில் ஃபோல்ட் இட். இந்த வீடியோ 3 minutes முடியும்னு நினச்சேன். எங்கே 5 minutes தாண்டியே போயிடுச்சு. இந்த ஃபுட் எதுவும் டெலிட் ஆகக்கூடாது மக்களே. எப்படியாச்சும் இது வந்து நான் நான் இப்போ எடுத்துன்னு இருக்கிறதுல நான் வச்சுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் வந்து இந்த ஃபுட்டேஜ் நான் இதில் எடுத்துகிட்டு இருக்கல, இந்த ஒரு டிவைஸில் நான் வச்சுக்க மாட்டேன்.
எங்கள் அம்மா ஃபோனுக்கு நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை போய் நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துச்சு அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணாலே வேணா உங்களுக்கு வேணால் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே இருந்தால் ஒரு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அப்பப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டா பார்த்துனே இருக்கணும். இது அப்படி தான் ரெக்கார்டாக இருக்கும்போது ஸ்டோரேஜ் ஃபுல் சொல்லி கட் ஆயிடுச்சு. அதுவும் இதை தட்டி எடுத்துகிட்டு தான் வச்சுக்கேன். இந்த கிளிப்புக்கு நெக்ஸ்ட் ஒரு கிளிப் வரும், அந்த கிளிப் தான் அது. ஓகே, லைட்டிங் போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் அது போதும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டெக்கரேஷனுக்கு போகலாம். நம்ம டெக்கரேட்டிவ் ஒர்க்ஸ்க்கு போகலாம். ஒன்றும் அந்த டெக்கரேட் பண்ணல, சும்மா இந்த மாதிரி நார்மலாக இதுக்கு மட்டும்தான் இது கண்ணு மாதிரிலாம் வச்சேன். கண் பார்த்தீங்களா, அது வந்து மூவ் ஐபால்ஸ் தெரியுதான்னு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் 2 குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நேற்று இந்த ஃபுட்டு டேட் ஆகிடுச்சு சொன்னீங்க, என்னடா மாதிரி சேம் ட்ரெஸ் வச்சு எடுத்துன்னு கேட்காதீங்க. அதே மாதிரி எடுக்கணும்ல, நார்மலாக இருக்க மாதிரி இருக்கணும்ல. ஐயோ, அது வந்து நான் ட்ராயிங் புக் இருக்குல்ல, அதில் வச்சு நான் செஞ்சுருக்கேன். அந்த பேப்பர் தான் இது. ஆக்சுவலி பார்த்தாலே தெரிஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து A4 ஷீட்டில் செஞ்சதுதான். இதெல்லாம் வந்து A4 ஷீட்டில் செஞ்சுட்டு இது மட்டும் தான் நான் இதில் செஞ்சுருக்கேன். நேரமில்லாத ஐயோ ட்ராயிங் புக் பேப்பர். ஓகே, நம்ம டெக்கரேட்டிவ் ஒர்க் போகலாம். இதுக்கிட்ட நம்ம ஸ்கெட்சுன்னா கூட இது பிளாக் பென் யூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே, ठीक है. बड़ा மறக்காம இந்த பாஸ் எப்படி கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்ட்டு. தேங்க்யூ. ஏய் ஃபோன் கூட ஓகே நீ. ஓகே மக்களே, we made the first. நெக்ஸ்ட் பிளாக் ஏதாவது பண்ணும். ஒரு குட்டி 2 ஹைஸ் போட்டுக்கலாம். ஹைஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எந்த மாதிரி ஐஸ் போனால் இந்த டேபிளில் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அண்ட் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் என்ன எவ்வளோ கிராஃப்ட் செஞ்சுருக்கேன் நான் மொத்தமாக நான் பிக்சர்ஸ் அந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நான் போடுறேன். இது மட்டும் நான் செய்யலைன்னா நிறையாவே நான் செஞ்சுருக்கேன் மக்களே. பட் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டாங்க வீட்டில். எப்போ தூக்கி போட்டாங்கன்னு தெரில. வீட்டில் எடுத்து அடிச்சுன்னு தூக்கி போட்டாங்க. அது ஸ்வாடு AK-47 கன்லாம் செஞ்சுருக்கேன். ஓகே கொடுங்க, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். நம்ம என்ன செய்யணுமோ அதையும் இது எடுக்கலாம். உங்களுக்கு நான் செஞ்சதில் கடைசியாக அதை ரிவீல் பண்ணுவேன். ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுவோமே, அது இல்லை நம்மளால் உயிர் வாழ முடியாது. அதுதான் ஃபோன். இதை ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, இதுதான் ஃபோன் தான். ஃபோன் மட்டும் இல்லை, கூட இன்னொன்று செஞ்சுருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம குட்டி ஐப்ரோஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு தெரியல, வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு தெரியல, எத்தனை சொல்லணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யா, கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஐப்ரோஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக மூச்சுக்கு போயிடலாம். இதுக்கு மூக்கே கிடையாது, வாயிலே தான் மூச்சுடும். வாவ்லாம் இல்லை. ஓகே ஓகே கூட சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன், சொதப்பிடுச்சு. பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இது சிம்பிளாக வேணும், இது மட்டும் பண்ணிக்கோங்க. இல்லை இது நிறையா வேணும், உங்கள் ஓன் இமேஜினேஷன் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். யா, திஸ் இஸ் ஆர் பர்சனல் வேலட். பார்த்தீங்களா எத்தனை வேலட்? அப்பா
ஓகே, ஃபைனலி இந்த ஒரு கிளிப் எண்டிங் வந்தாச்சு. இன்ட்ரோ வந்து மக்களே, இன்ட்ரோவும் நேற்று எடுத்தது தான். அப்புறம் வந்து கடைசியாக பேசணும்ல, அதுவும் நேற்று எடுத்தது தான். நடுவில் மெயின் கிளிப் மட்டும் தான் இன்றைக்கி எடுக்கிறது. அண்ட் தென் தட்ஸ் இட். இந்த வீடியோ இல்லை, நான் இப்போ சொன்னேன் கடைசியாக இன்னொரு வரல அதை சொல்லிடுவோம். இப்போ போன நேரத்தில் எடுத்த வீடியோ 30 minutes, ஆக்சுவலி 15 minutes மேலே போகுது. சரி, ஓகே மக்களே, பாய். மக்களே, இது என்னன்னு கேட்பீங்க, ஒன்றுமே இல்லை, உண்டியல் தான். காற்றடிக்கனால பேப்பர் அதை கேமரா மறைக்கிறதுனால அது வச்சுருக்காங்க. நல்லா பார்த்துட்டு வெயிட் பண்ணி வரேன். ஸோ திஸ் இஸ் சார் வேலட். எப்படி இருக்க மாட்டாங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. அண்ட் தென் உள்ளே காமிச்சு உள்ள காயின்ஸாக இருக்கும், நான் காமிக்கிறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ்லாம் இருக்கும், தெரியுது அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்கெட். ஸோ நான் வந்து பெரிய பாக்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட் சைடில் வந்தால் இந்த இடத்துல பெரிய பாக்கெட் மாதிரி இருக்கும். அதுக்கு பேக் சைடில் இன்னொரு பாக்கெட், அதுக்கு பின்னாடி இன்னொரு பாக்கெட். ஓகே மக்களே, இதுதான் என்னுடைய வேலட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.